Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. கேரள மாநிலம் இடுக்கியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பிச்சி என்ற நபர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அடிமாலி பகுதியில் நேற்று இரவு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. அங்கே வடகிழக்கு பருவமழை தொடர் தீவிரமாக பெய்து வந்த நிலையில நேற்று இந்த மண்சரிவானது ஏற்பட்டது. அதாவது அடிமாலி பகுதியில் லட்சுமணன் வீடு காலனியில் இருந்த இந்த பகுதியில தான் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கையாக இந்த காலனியில இருந்த 22 குடும்பங்கள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில பிஜு மற்றும் அவரது மனைவி சந்தியா இருவரும் அவரோட வீட்டுல இருந்து நேற்று சில பொருட்கள் எடுக்கிறதுக்காக நேற்று இரவு போயிருக்காங்க. அப்போது எதிர்பாராத விதமா இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா 50 அடி உயர மலையின் ஒரு பகுதி அப்படியே சரிந்து இவர்களுடைய குடியிருப்பின் மீது விழுந்ததுல பிஜு அங்க இடுபாடுகளில் சிக்கி சடலமாக மீட்கப்பட்டார். அவருடைய மனைவி சந்தியா நிலச்சரிவில் சிக்கியிருந்த நிலையில அவர் படுகாயங்களுடன் மீட்டு அடிமாலி அரசு மருத்துவமனையில தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மண் சரிவின் தாக்கத்தில் அருகில் இருந்த மேலும் சில வீடுகள் பகுதியளவு சேதமடைந்த நிலையில தற்போது மீட்பு படையினரும் அதே போல தீயணைப்பு படை வீரர்களும் மீட்பு பணியில தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம அடிமாலி, கும்பனூர், புலியூர் மலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே இடைவிடாத மழை பெய்து வருவதால நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு அபாய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற இடுக்கி மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேலும் மழை தொடரும் அப்படின்ற பட்சத்துல இந்த நிலச்சரிவு மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.